வாசல் ஆசீர்வாத திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் காலை ஆராதனையில் உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவன் நன்றி செய்து துதிக்கிறேன். விசேஷமாக இந்த யூடியூப் மூலமாக எல்லா இல்லத்திற்கும் தேவ வார்த்தையை கொண்டு சேர்க்கும்படியாக தேவன் நமக்கு பெரிய ஈவை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம எல்லோரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாயின் கருவில் உண்டான இந்நாள் வரை தேவன் நல்ல சுகமும் பலமும் தந்து நம்மை பாதுகாத்துவதாக நான் சேர்க்கிறேன். ஆண்டவரே, நீ எனக்கு என்ன செய்து விட்டேன்? ஆண்டு நமக்கு என்ன செய்யணும்? காடு பங்களா வீடு வாசல் எத்தனை இருந்தும் இன்னைக்கு இந்த போட்டில் கொண்டு போய் ஒரு ஆவி பால் கொடுக்க மாட்டாங்களா? சாப்பிட்டு நான் போய் போலீஸ் இன்னும் தண்ணி வந்தார். இது ஒன்றுமே நாம தேவட ராஜ்யத்தில் கொண்டு போக முடியாது. அவர் நம்மளை மறவாமல் நினைத்தனால இந்த 28, 29 மழை ஆரம்பிச்சிருச்சு. இந்த 10 நாள் அளவும் வீட்டூரை பொறுத்தவரை எங்களுக்கு கலந்து கட்டிஇல்லை, ஆதாரம் பஞ்சம் இல்லை. செவ்வாய்க்கிழமை சர்ச்சை வர உதவி செய்தார், வெள்ளிக்கிழமை வர உதவி செய்தார். காத்து போயிருந்த போது கூட தேவன் நம்மளை மறவாமல் நினைத்திருக்கிறார். ஆண்டவர் இதுக்காக ஆண்டவர் நாம நினைச்சிருக்கிறோம். எத்தனையோ பேர் வியாதி படுத்தின இன்னைக்கு படுக்கையில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இருந்த போது ஆண்டவர் நம்மளை அவர் சமூகத்தில் கொண்டதுக்காக நினைச்சிருக்கிறோம்.
நேரத்திலும் நாம் துதியின் வேலையை கடந்து செல்ல இருக்கிறோம். சகோதரி பேரன்பர் ராணி அவர்கள் எல்லோரும் இணைந்து தேவன் நாமத்துக்கு மகிமையாய் ஒரு சில ஆராதனை பாடலை பாடி நம்ம ஆராதனை செய்ய இருக்கிறோம். தேவனுடைய ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பார். தோற்றம் கர்த்தாவே, உங்களுடைய அன்பு எவ்வளவு கருத்துப்பா. இந்த மழை வெள்ளத்திலேயே கர்த்தாவே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி எங்களை பாதுகாத்து வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. இந்த திருவொற்றியூர் பகுதியை ராஜா நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எத்தனையோ இடங்களில் வெள்ளம் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்திருந்தால் கர்த்தாவே, உங்களை இம்மட்டுமாக இந்த இடத்தில் கூட்டி சேர்ந்த தெய்வத்தாக நன்றி அப்பா. இந்த நிமிடம் வரை எங்களுக்கு ஜீவனை கொடுத்து கர்த்தாவே உங்களை துதிக்கும்படியாக ஒரு நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த கிளாக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக கொடாகோடி நன்றி அப்பா. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயர் சொல்லி அழைத்த அன்பு, என்னை நேரடியாக கொண்ட அன்பு. பெயர் சொல்லி அழைத்த அன்பு, என்னை நேரடியாக கொண்ட அன்பு. என்னை காத்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை காத்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியமாய் மாற்றிய அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியமாய் மாற்றிய அன்பு. என்னை காத்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை காத்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அப்பா, நாங்கள் எவ்வளவோ பாவிகளாக இருந்தாலும் கர்த்தா, எத்தனையோ மீறுதல்களை செய்திருந்தாலும் கர்த்தாவே, உம்மை விட்டு நாங்கள் எவ்வளவு தூரம் விலகி சென்றாலும் கர்த்தாவே, உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அன்பிற்காக ராஜா, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி, எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி, எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி, இந்த சபையை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கர்த்தாவே. அன்புக்கு ஆராதிப்பேன் இயேசுவே, ஆனந்தமாய் ஆராதிப்பேன் இயேசுவே. அன்புக்கு ஆராதிப்பேன் இயேசுவே, ஆனந்தமாய் ஆராதிப்பேன் இயேசுவே. ஈஸ்வரமாக ஆராதிப்பேன் இயேசுவே, ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் இயேசுவே. ஈஸ்வரமாக ஆராதிப்பேன் இயேசுவே,
ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே இந்த நேரத்தில் நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக இந்த இரக்கத்திற்காக கோடி நன்றி தகப்பனே. மட்டுமாக கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனையை முற்றுமாக கர்த்தாவே உன் கரத்தில் எடுத்துக்கொண்ட ராஜா நீர் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் கர்த்தாவே. ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் கர்த்தாவே. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தரப்படுவதற்காக நன்றி அப்பா. மகனை மறைத்து நீர் வெளிப்படும் ராஜா. மகனின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் பெற்ற கர்த்தாவே. மீதமுள்ள பகுதிகளை ஆசீர்வதியும் பெறப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. துதியிலே வாசம் செய்பவர் இந்த நாளிலே நம்முடைய துதியின் ஆராதனை மத்தியிலே தேவன் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துவோம். அப்படியே நம்ம எல்லோரும் அமருவோம். இந்த நாளில கூட நம்ம மத்தியிலே நம்ம பிறப்பு வந்திருக்காங்க. ஆண்டவர் வார்த்தையை தொடர்ந்து கொள்வாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி வருவாங்க. ஹல்லேலூயா. Hallelujah. 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 Amen. So, இன்னைக்கு நம்ம அவருடைய வார்த்தை கேட்க போறோம். அதை மறைத்து ஆண்டவர் வெளிப்படுவார். கண்களை போடலாமா? அன்புள்ள இயேசப்பா, நல்ல வேலைக்கா நன்றி ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே, இந்த காலை பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் என்ன வார்த்தை கேட்க வேண்டும் சொல்லி நீங்கள் முன் கொடுத்துருக்கீங்களோ அந்த வார்த்தையை அதியன் மூலமாக கர்த்தாவே நீங்க வெளிப்படுங்க. அதியன் சுயமா எதுவும் பேசாத அளவுக்கு அந்த கர்த்தாவே வாங்கி நீங்க கட்டுங்க. அந்த விசேஷமாக கர்த்தாவே பிடிச்ச பைக்கு என்ன காரியங்கள் நீங்க போதிக்க வேண்டும் சொல்லிருக்கீங்களோ அதை மட்டும் போலீஸ்ல உதவி செய்யுங்க. தேசங்களுக்கு வேண்டும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோ எல்லாரும் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரியம் நான் பேசலாம்னு நினைச்சிட்டே இருக்கும்போது நிறைய பழைய டாபிக்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஹாரி இருக்காரா? ஹாரி இருக்கா? ஓகே. ஹாரி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவருக்கு லாங்குவேஜ் கிளாஸஸ் தமிழ் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் வந்து அங்கிட்ட அவர் சம்டைம் ரொம்ப கொஞ்சம் செய்வா, சம்டைம் வந்து மேடம் டென்ஷன் ஆகிடும். அப்போ ஒரு நாள் வந்துட்டு டாடி உங்க கூட நான் இக்கு பிளஸ் ஆ அப்படின்னா என்னது இக்கு பிளஸ் ஆ என்ன நீ சொல்றேன் இக்கு பிளஸ் ஆ டாடி அப்படின்னா அப்படின்னா கா ஓகேவா. அதுக்கப்புறம் சப்போஸ் மூட் நல்லா இருந்துச்சுன்னா டாடி ஐ அம் ஃப்ரூட் வித் யூ என்னது ஃப்ரூட். அந்த நம்பர்ஸ் வந்து மூட் சரியில்லைன்னா அட நான் இக்கு பிளஸ் ஆ அப்படின்னா இல்லைன்னா ஃப்ரூட். ஸோ இந்த காரியம் நம்ம சார் ஓகே ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது இன்னைக்கு அதுவரை நீங்க எங்களுக்கு என்ன காரியங்கள் நீங்க எங்களோடு பேச போறீங்க யோசிக்கும் போது ஆண்டவர் திரும்ப 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 இந்த காரியங்களை போட்டுங்க. இந்த வருஷம் இந்த மாசத்தோட உங்களோட வாக்குதத்தம் என்ன வசனம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கடந்த வாரத்துல நம்முடைய தினானா வந்து ரொம்ப அருமையா அமர்ந்திருந்தா என்ன பலன் நம்ம இத்தனை வருஷமா நம்ம ரசிக்கப்பட்ட இத்தனை வருஷம் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அவரு தேவன் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அமர்ந்து இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் வந்து சொல்லிட்டு கடந்த வாரத்துல 1ஆம் தேதியும் சரி கடந்த வாரத்திலயும் வந்து தினானா அந்த மெசேஜ் கொடுத்து கடந்து போனாங்க. அமர்ந்து இருக்கிறதால யாரு? தாவீது அமர்ந்து இருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் யார் சொன்னாரு? யாரு யாரு? ரெண்டாவது அசியா ராஜா, அதுக்கப்புறம் மரியா. ஓகேங்களா? மூணு பேர் அமர்ந்து இருந்ததால அவருடைய மகிமையை எப்படி கண்டு பண்ணாங்க, அவர் உண்மையான தேவன் சொல்லிட்டு எப்படி கண்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கடந்த வாரத்துல பார்த்தோம். சோ ஆண்டோட பாதத்துல அமர்ந்து இருக்கிறதுனால அவரே தேவன் சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அறிந்திருக்கிற நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா அவரெல்லாம் வளர ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிற நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? அவர்ல வளர ஆரம்பிக்கிறோம். சோ யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? நம்ம வாசிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னை கனி கொடாதிருக்கிற
கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் தெய்வம் சொல்லி நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது அவர்ல நிலைத்திருக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் திராட்சை செடி, நம்ம கொடிகள். அவர்ல நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, we gonna give fruit, கனிகள் கொடுக்கிறதா நம்ம மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் கனியில வர முடிக்க போறதுல, ஒரு கனிக்குள்ளேயும் உள்ள என்ன இருக்குது, ஒரு விதை இருக்கு. விதையில ஒரு ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. கனிக்குள்ள ஒரு விதை இருக்கு, விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. ஜீவன் மூலமா திரும்ப ஒரு மரம் வளரும். ஹல்லேலூயா. இது போல ஒரு சைக்கிள். ஒரு கனியிலிருந்து ஒரு விதை, விதையிலிருந்து ஒரு ஜீவன், அந்த ஜீவன்ல இருந்து திரும்ப மரம். சோ திரும்ப gonna be fruitful. அதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆண்டவர், நம்ம பூலோகத்துல பிறந்த ஆண்டவர், இந்த மதம் இங்க இருக்கவே கூடாது, அறுத்து போடணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா இது இவங்க எவ்வளவு வெட்ட வளர்ந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அது மாதிரிதாங்க கனி நம்ம அவர்தான் ஆண்டவர் சொல்ற அறிந்த நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, கனி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல நிலைத்திருக்கும் போது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், கனி கொடுக்கலாம் மாற போறோம். ஹல்லேலூயா. கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாபிக் ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் போற என்ன லைக் வேர்சஸ் பைபிள் ஞாபகம் வருது உங்களுக்கு. கனிகள் அப்படின்னா ஆவியின் கனிகள். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள். ஓகே, நம்ம அவர்தான் மரமா இருக்க போறார். ஹல்லேலூயா. அவர்தான் உண்மையான தேவன் சொல்லி எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க? அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த மாசத்தோட நம்முடைய வாக்குத்தத்தம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அறிந்து கொண்ட நம்ம அவர்ல நிலைத்திருக்க ஆரம்பிக்கணும். நிலைத்திருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கனிகள் கொடுக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. சோ ஆவியின் கனிகள் அப்படின்னா எத்தனை பேர் பார்க்காம சொல்ல போறீங்க? ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரே ஆண்டவர் அறிந்து கொண்ட நம்ம அவரில் நிலைத்திருக்கும் போது நமக்கு இந்த கனிகள், ஓகே, இது எங்க சொல்லுதுன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனம். ஓகேங்களா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நீ அவர்ல நிலைத்திருக்கும் போது இது மாதிரி கனிகள் நம்ம கொடுக்கிறவங்களா நம்ம மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கனிகள் ஓகேங்களா? நிறைய பேருக்கு நம்ம கேட்கும் போது சமயம் மனப்பாடமா தெரியாதுல்ல. இதுக்குதான் நம்மளுடைய தலைமை போடுற ஒரு பாட்டு வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, தெரியலனா இப்ப அந்த பாட்டை கத்துக்க போறோம். ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம்,
நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் எல்லாம் படுமா ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் சாந்தம் இச்சை அடக்கம் சாந்தம் இச்சை அடக்கம். சோ இந்த பாட்டு தெரியலனா திரும்ப கத்துக்கங்க சரிங்களா? சோ ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம். எத்தனை? 9. ஹalleluya. அவர்தான் உண்மையான ஆண்டவர் சொல்லி அறிந்த நம்ம அவர்ல நிலைத்திருக்கும் போது யோவான் 10 அதிகாரம் சொல்லுது 15:5 சொல்லுது நீங்க எதுல நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களா? மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. மிகுந்த கனினா இந்த 9 தான். ஹalleluya ஹalleluya. இந்த 9க்கு விரோதமா கார பிரமாணம் எதுவுமே இல்லையா? ஹalleluya ஹalleluya. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கனி என்ன சொல்றது? அன்பு. ஓகேங்களா? சோ இதுக்கு லைக் வேதம் எடுத்துக்கலாம். யோவான் 13 அதிகாரம் 34-35. யோவான் நீங்கள் ஒருவரில் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹalleluya. முதலாவது நம்ம அவர்ல நிலைத்திருக்கும் போது நம்ம முதலாவது ஒரு பழம். ஓகே, முதலாவது ஒரு ஃப்ரூட் நம்ம கிட்ட காணப்படுகிற குணாதிசயம் என்னது? அன்பு. ஹalleluya. நம்ம ஒருத்தர் அன்பா இருக்கணும். ஹalleluya. ஓகே, சோ ரெண்டாவது காரியம் சந்தோஷம். ஓகே, இது சொன்னாலே நமக்கு பைபிள்ல எல்லாம் வருது. பிலிப்பியர் 4 அதிகாரம் 4. கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்லுங்க. ஹalleluya. சோ அவர்ல நம்ம நிலைத்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு. சோ நான் இந்த செய்தி தான் கொடுக்கணுமா திரும்ப நீங்க இடைப்படுங்கன்னு சொல்லும் போது ஆறாம் நிலையில எடுத்த பாடல் எல்லாம் அன்பு நோக்கினா. ஹalleluya ஹalleluya. So I can feel the God's presence. So அவங்க உண்மையான ஆண்டவர் நம்ம அறிந்த பிறகு அவர் நிலைத்திருக்கும் போது நம்ம கொடுக்க வேண்டிய முதலாவது ஃப்ரூட் என்னன்னா அன்பு. ஹalleluya. நம்ம ஒருத்தர் அன்பா இருக்கணும். நீ வந்து நான் கர்த்தர் கூட தான் இருக்கிறேன், அவர் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டேன், அவர் கூட நான் நிலைத்திருக்கிறேன் நம்ம வெளியே சொன்னாலும் அந்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிஞ்சுக்கலாம். இஃப் யூ ஆர் லைக் நம்ம எப்படி மற்றவங்களோட அன்பா இருக்கிறோம் பொறுத்துதான் அவங்க சொல்லுவாங்க ஓகே கடவுளுக்குள்ள இருந்திருக்காங்க. நம்ம வாரம் பைபிளை மட்டும் தூக்கிட்டு வந்தா போறாது. பக்கத்து வீட்டுல கேட்டா அவ கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தா இதை தூக்குறது வேஸ்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோ முதலாவது காரியம் நமக்குள்ள இந்த ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்ன? அன்பு இருக்கா நம்ம யோசித்து பார்க்கணும். ஹalleluya. ரெண்டாவது காரியம் சந்தோஷம். என்னங்க நீங்க பாட்டு சொல்லிட்டு போறீங்க, இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். சண்டே மட்டும் நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அது இல்லைங்க. வசனம் சொல்லுது பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுங்க. ஹalleluya. எப்போ நம்ம அவங்கள நிலைத்திருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். ஹalleluya. கிறிஸ்துவுக்கு பிரச்சனை இருக்காதா? இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கு மேல சந்தோஷம் இருக்கு. ஹalleluya. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போது இரண்டாவது குணாதிசயம் நமக்கு காண வேண்டியது சந்தோஷம். மூணாவது
சமாதானம். ஹalleluya. சமாதானம்னா மத்தேயு 5:9 என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், அடுத்தது அவர்கள் தேவனுடைய புத்திரனை தொழுவார்கள். ஹalleluya. சோ அகைன் நான் ஃப்ரூட் பத்தி மெசேஜ் எடுக்கல, அது ஒரு பார்ட் மட்டும் தான். ஹalleluya. சோ மூணாவது காரியம் நமக்கு என்ன தெரியணும்? சமாதானம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அன்பு இருக்கணும், ரெண்டாவது சந்தோஷமா எல்லா டைம்லயும் நம்ம ஹாப்பியா இருக்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரைட் 1ஆம் தேதி மட்டும் இல்ல 1ஆம் தேதில 5ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சொல்லுவாங்க தமிழ்ல, மாசத்துல ஃபர்ஸ்ட் 10 நாள் கொண்டாட்டம், அப்புறம் கடைசி 10 நாள் திண்டாட்டம். அப்படி இல்லைங்க, எப்பவுமே கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya. It is not because of the money we have. ஏன்னா கடந்த வருடங்கள் நமக்கு அதை சொல்லி கொடுத்துருச்சு. பணம் இல்லாமலும் எப்படி மனரம்யமா வாழணும் சொல்லி சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. சோ ரெண்டாவது காரியம் நமக்குள்ள சந்தோஷம், மூணாவது சமாதானம். எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சமாதானம் பண்றவனா இருக்கணும். ஹalleluya. சப்போஸ் என் மேல தப்பு இருந்துச்சுன்னா உடனே இறங்கி போயிடணும். தப்பே இல்லைனாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரணும். அது ஒரு கோபத்தோட முடிச்சுட்டு வரக்கூடாது. ஹalleluya. புரியுதா? சம்டைம் நம்ம ஏதாவது கோபப்பட்டா கூட அந்த இடத்துல பிரச்சனை இருந்தா உடனே என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணணும். ஏன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரனை பெறுவார்கள். ஹalleluya. சோ மூணாவது காரியம் நமக்கு என்ன இருக்கணும்? சமாதானம். நாலாவது காரியம் fourth point நீதிய பொறுமை. ஹalleluya. அவருக்குள்ள நம்ம நிலைத்து இருக்கும்போது நாலாவது குணாசியம் நம்ம என்ன காணப்படுது? நீதிய பொறுமை. ஓகேங்களா? சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 27:14. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. ஹalleluya. இது சொல்றது ரொம்ப ஈஸி, காத்துறதா தெரியும். ஹalleluya. ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம காத்திருக்கும் போது அவருக்கு தெரியுங்க இந்த மரம் எந்த சீசனுக்கு கனி கொடுக்கும். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஒரு நாயும் ஒரு யானையும் ஃப்ரெண்டா இருந்துச்சான். என்னது? ஒரு நாயும் யானையும் ஃப்ரெண்டா இருந்துச்சான். ஓகேவா? ஃப்ரெண்டா இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கன்சீவ் ஆகுறாங்க. 3 மாசத்துல நாய் வந்து ஒரு 6 குட்டி போட்டுச்சு. ஓகேவா? 3 மாசத்துல நாய்க்குட்டி 6 குட்டி போட்டுச்சு. இந்த யானை இன்னும் கன்சீவ் ஆகுது. அடுத்த 3 மாசம் திரும்ப நாய் கன்சீவ் ஆகுது, திரும்ப 6 குட்டி போட்டுச்சு. ஓகேவா? எவ்வளவு? 6 12 ஆச்சு. நாய் வந்து யானைகிட்ட சொல்லிட்டான், நீங்க நானும் ஒரே டைம்ல தான் கன்சீவ் ஆனோம், நான் பாரு 12 குட்டி போட்டேன், உன் வயிற்றுல ஏதோ கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா? திரும்ப ஒரு 6 மாசம் ஆச்சு. இந்த நாய் திரும்ப கன்சீவ் ஆகி திரும்ப ஒரு 6 குட்டி போட்டுச்சு. புரியுதா? இந்த யானைக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? தொட்டு பாத்துக்குது. நம்ம உண்மையா பிரச்சனை தான் இருக்குமா தெரியல. அப்புறம் இன்னும் 6 மாசம் ஆச்சு. இது ஒரு டசன்ல திரும்ப நாய் கன்சீவ் ஆகி திரும்ப 6 குட்டி. எவ்வளவு ஆச்சு? 24 குட்டி. வந்து சொல்லுது, ஏய் நீ சும்மா ஊரை ஏமாத்தி போய் உன் வயிற்றுக்குள்ள ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஆனா 24 மாசம் கழிச்சு 22 ஆகட்டும், 22 மாசம் கழிச்சு யானை ஒரு குட்டி போட்டுச்சான். அந்த இடமே ஒரு அதிர்வாச்சான். ஹalleluya. ஹalleluya. நான் எதுக்கு சொல்றேன்னா நீதிய பொறுமை நமக்கு இருக்கணும். நாம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே பக்கத்துல இருக்க பேப்பரையே பிட் அடிக்கிறோம். அவன் ஜெபிச்சா உடனே வந்துச்சு, நான் ஜெபிச்சா இது நடக்க மாட்டேங்குது. ஒருவேளை நான் கரெக்டான ஜெபிக்கிறேன்னா இல்லையா தெரியல. சந்தேகம். புரியுதா சொல்றது? கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். ஹalleluya.
ஹalleluya. தினம் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்வார். நெடுநாள் நீதிமொழிகள் இருக்கு. நெடுநாளாய் காத்திருப்பது இதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பியது கிடைக்கும் போது அது ஜீவ வெளிச்சம் போல இருக்கும். ஹalleluya. ஹalleluya. நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவன் ஏனா ஆபிரகாம் காத்திருந்தா ஈசாக்காக வந்திருக்க மாட்டான். ஹalleluya. ஆண்டவருடைய திட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி God's plan ஓகேங்களா, அது நம்ம அவ்வளவுதான் நிலைத்திருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஸ்டேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம தொடர்ந்து நீதிய பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். ஹalleluya. ஹalleluya. அந்த சந்தேகம் வராது. நமக்கு சந்தேகம் வந்தா அந்த நீதிய பொறுமை இருக்காது, பேஷன்ஸ் இருக்காது. ஏன் நான் எனக்கு மட்டும் நான் ஏன் உங்க வீடு கட்டல, என் வீட்டுல மட்டும் ஏன் உங்க இது நடக்கல இல்லங்க. அவருக்குள்ள நமக்கு நம்ம கனிக்குள்ள இருக்கும்போது நாலாவது நமக்கு என்ன இருக்கணும், நீடிய. ஹalleluya. ஹalleluya. முதல்ல என்ன சொன்னேன், நமக்கு என்ன இருக்கணும், அன்பு, இரண்டாவது சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, ஐந்தாவது தயவு. ஹalleluya. சோ தயவு பாத்தீங்கன்னா எபேசியர் 4:32. எபேசியர் 4:32 ஒரு படிக்கலாமா? ஒருவருக்கொருவர் தயவாகவும் மனம் உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹalleluya. நம்ம அவர்களை நிலைத்திருக்கும் போது நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஐந்தாவது காரியம் தயவு உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், யாராவது கஷ்டப்பட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா we need to get that goodness. நாம என்ன பண்ணோம்னா தயவா அவங்களுக்கு இறங்கி காரியங்களை செய்யணும். ஏன்னா கிறிஸ்து நமக்கு தயவா இருக்கார். ஹalleluya. ஹalleluya. நிற்பதும் நிர்மூலமா இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹalleluya. ஹalleluya. நமக்கு காணப்பட வேண்டிய fruit என்ன, தயவு. ஹalleluya. அதுக்கு அடுத்தது நமக்கு அஞ்சாவது என்ன இருக்கணும், ஆறாவது என்ன இருக்கணும், துர்குணமா. துர்குணமா நற்குணம். ஹalleluya. ஹalleluya. கலாத்தியர் 6:10 ஓகேங்களா. நம்மளோட தாட் எப்பவுமே நல்லதாவே இருக்கணுமா, புரியுதா? நம்ம அவங்கள நிலைப்பு இருக்கும் போது ஆறாவது கனி நம்ம என்ன கொடுப்போம், ஆறாவது fruit என்ன கொடுக்க போறோம்னா நற்குணம். கலாத்தியர் 6:10 நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்க எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையே. நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்னா எப்பவுமே நற்குணமா இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. எப்பவுமே குட் தாட்ஸ், குட்னஸோட இருக்கணும். காரியம் அவர்களுக்கு எனக்கு தெரியாது நடக்காது இல்ல, எப்ப பார்த்தாலும் அவங்க ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அவங்களுக்கு 2 கண்ணு போனாங்க, அது இல்லங்க, புரியுதா? சோ நமக்கு எப்பவுமே நம்ம என்ன இருக்கணும்னா நற்குணம் உள்ள பீப்புளா இருக்கணும். நற்குணம்னா தாட்ஸ், இல்லைன்னா குணம்னா தாட்ஸ், நற்குணம்னா நல்ல தாட்ஸ், நல்ல எண்ணங்கள். சோ எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்வாங்கல்ல. சோ அதுல நம்ம நிலைத்திருக்கும் போது நமக்குள்ள நல்ல குணங்கள் காணப்படும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது விசுவாசம். ஹalleluya. சோ நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எபிரேயர் 11:1 அதாவது விசுவாசம் என்பது நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதது நிச்சயமா இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. எபிரேயர் 11:1 ஓகேங்களா. சோ நமக்கு இருக்க வேண்டிய ஏழாவது fruit என்னது, விசுவாசம். ஹalleluya. ஹalleluya. அப்புறம் அதுக்கு அடுத்தது எட்டாவது என்னது, எட்டாவது மறந்தாச்சா, சாந்தம். அதுதான் நிறைய பேருக்கு கேட்கல. என்ன பண்ணும், சாந்தமா இருக்க கத்துக்கணும். இந்த மழை வந்துச்சு, எத்தனை பேரு சாந்தமா வீட்டுல உட்காந்தீங்க?
ஐயோ என்ன ஆக போதும் தெரியல, ஐயோ என்ன ஆக போதும் தெரியல, அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு தினத்துல நம்மளுடைய குரூப்ல ஒரு வசனம் போடுற ஞாபகம் இருக்கா? அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்க விசேஷம் ஆனவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவ்வளவு நிலைத்து இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இந்த காரணம் பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? அது ஒரு டயலாக் இருக்குல்ல, சலசலப்புக்கு அஞ்சா. ஹல்லேலூயா. இந்த பணங்காட்ட நரி சலசலப்புக்குலாம் அஞ்சா. அவ்வளவு நீங்க நிலைத்து இருக்கும் போது இங்க என்ன நடந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு சாந்தம் இருக்கும். ஹல்லேலூயா. ஐயோ ஒரு அடி தண்ணி வந்துச்சு, 2 அடி தண்ணி வந்துச்சு. ஏங்க ஆதியாகமத்துல இந்த உலகத்திலே பெரிய மலையா அராத் மலை, அதுக்கு மேல தண்ணி இருந்துச்சாம். ஆனா யாரு சாந்தமா இருந்தாரு? நோவா. சாந்தமா அவரு கப்பலை கொடுப்பாருங்க. அவரு காப்பாற்ற நினைச்சிட்டாருன்னா அவரு காப்பாற்ற ஆரம்பிப்பாரு. சோ ஆபத்துல இருக்க நாம என்ன பண்ணோம்? சாந்தமா இருக்கணும். இந்த சிச்சுவேஷனா நம்மள கலப்போம். ஓகேங்களா? சிச்சுவேஷனா நம்மள என்ன பண்ண போறோம் தெரியல. சப்போஸ் அப்படி நம்ம போனாலும் அது ஆண்டோட சித்தமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம காணப்பட வேண்டிய 8வது ஃப்ரூட் என்னது? சாந்தம். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து ஃபைனல் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னது? இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. இது நான் யூத்ல இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் போட்டோம். ஒரு பண்ணையார், ஓகேங்களா? யாரு? ஒரு பண்ணையார். திங்க் அபௌட் இட். உங்க ஒரு மேனேஜர், உங்களோட பாஸ் அந்த அவர் பண்ணையார் வந்து என்ன பண்ணாரா? டேய் இங்க வா, நீ என்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க, நீ என்ன பண்ணு, இந்த கண்ணுக்கு தெரியுது இது எல்லாமே என்னோட இடம், நீ என்ன பண்ணு, உனக்கு இது எது வேணுமோ அதை போயிட்டு ஒரு 2 ரவுண்ட் சுத்திடு, அது உனக்கு என்னது, நீ போயிட்டு 2 வாட்டி அந்த இடத்த நீ சுத்திட்டனா அது உனக்கு அப்படின்னு. உடனே என்ன பண்ணா, கடைச்சிக்கிறா வாய்ப்பு, இன்னைக்கு பண்ணையார தென்னையில உட்கார வச்சிடலாம், நம்ம பண்ணையார எல்லாம் சொல்லிட்டு சேட் பண்ணிட்டு போயிட்டு அந்த தென்னந்தோப்பு, ஆமா அது வந்து போய் தென்னந்தோப்பு 2 ரவுண்ட் சுத்துறான், அந்த வாழைத்தோப்பு அதுவும் சுத்துறான், திரும்ப அங்க போலான்னு யோசிக்கிறான், மனசு வரல, ஏன்னா அங்க போறதுக்கு அப்புறம் அங்கிருந்து கண்ணு கேட்க தூரம் வேற ஒண்ணு தெரியுது, போயிட்டு அதையும் 2 ரவுண்ட் சுத்துறான், சுத்தி 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 திரும்ப டாஸ்க் என்னன்னா சுத்தி முடிச்சுட்டு அதெல்லாம் ஓன் ஆகணும்னா எங்க வரணும், பண்ணையார் கிட்ட வரணும். ஆனா போயிட்டு சுத்தி 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 பண்ணையார் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அடிச்சு அறுத்துறான். புரியுதா? புரியுதா? இதுதான் அந்த வசனம் சொல்லுது. மத்தேயு 16:26. ஓகேங்களா? மத்தேயு 16:26 வாசிக்கலாமா இத? மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் உண்மையான தேவன் சொல்லி நம்ம அறிஞ்சதுக்கு அப்புறம் அவர்ல நிலைத்து இருக்கும் போது நமக்கு காணக்கூடிய குணம் என்னன்னா இச்சை அடக்கம். அல்லேலூயா. இது எனக்கு போதும், ஏன் என்னோட குடும்பத்தை நடத்துறதுக்கு இது எனக்கு போதும். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்டென்ட்மென்ட் அது நமக்குள்ள காணப்படும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா நம்ம ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்திட்டா அவ்வளவு சுத்தி அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் வந்து திரும்ப 1 தீமோத்தேயு 6:6. ஓகேங்களா? 1 தீமோத்தேயு 6:6 தான் சொல்லுது, போதும் என்ற மனதுடனே தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:6 6 வசனம்.
போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த உன் ஜீவனை விட்டுட்டா அவனுக்கு என்ன யூஸ் இல்லை. ஆனா போதும் என்று மனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நீங்க இந்த நாளை கொடுத்திருக்கீங்க, இதுல நீங்க மன ரம்யமா வச்சிருக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் நம்ம தாட் ப்ராசஸ்ல இருந்தா போதுங்க. போதும் என்ற மனதுடனே தெய்வ பக்தி. அது மட்டும் இல்ல, கூட தெய்வ பக்தி. போதும் என்ற மனதுக்குள்ள தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அவர்தான் உண்மையான ஆண்டவர். ஓகே, நீங்க அமர்ந்து தேவனை அறிந்து கொள்றதுக்கு அவர் பேசுறது போறோம். நிலைத்திருக்கிற நம்ம இந்த 9 கனிகளை கொடுக்கறதா இருக்கும். இதுல எதெல்லாம் என்கிட்ட இருக்கு, எதெல்லாம் என்கிட்ட இல்ல. பேசுற எனக்கும் ஒரு நாள் இடிக்குது, பேசும்போது தான் தெரியுது. எல்லாருக்கும் ஒரே கட்டிக்கே இருப்பேன், கொஞ்சம் சரி போடுறேன். ஏன்னா இந்த வசனம் இருபுறம் அதுக்குள்ள ஹல்லேலூயா. சோ இந்த 9ல எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, எதெல்லாம் இல்ல, கை தூக்க சொன்னா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட விட்டுறேன். ஆண்டவரே, உங்களை நான் நிலைத்திருக்கணும்னா இந்த 9 காரியம் எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? அன்பு என்கிட்ட இருக்கணும். ஆண்டவரே, சந்தோஷம் என்கிட்ட இருக்கணும். ஆண்டவரே, சமாதானம் எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே, அன்பு எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, ரெண்டாவது சந்தோஷம் எனக்குள்ள இருக்கணும். மூணாவது சமாதானம் எனக்குள்ள இருக்கணும். நாலாவது நீடிய பொறுமை எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, நம்மளே சொல்லிப்போம், நீடிய பொறுமை எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, அஞ்சாவது தயவு எனக்குள்ள இருக்கணும். ஆறாவது நற்குணம் எனக்குள்ள இருக்கணும். 7 விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். 8 சாந்தம் எனக்குள்ள இருக்கணும். 9 நிச்சயம். இந்த 9 நமக்குள்ள இருந்துச்சு வச்சுக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன பேர் சொன்னாங்க? பழங்கள். ஓகேவா? ஃப்ரூட். ஒரு ஃப்ரூட்னா ஃப்ரூட்டோட கேரக்டர்ஸ். ஃப்ரூட்னா எப்படி இருக்கணும்? ஓகே, இனிப்பா இருக்கணும். சோ இதுக்கு நான் என்ன வார்த்தை இருக்குன்னா, it need to have a taste. ஓகேங்களா? ஒரு சுவை அந்த ஃப்ரூட்டுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது ஓகே, பார்க்க அழகா இருக்கும். இப்பதான் எல்லாம் பாயிண்ட் வராங்க. ஓகேவா? சோ ஃப்ரூட்னா ஒண்ணு டேஸ்டா இருக்கும், சுவையா இருக்கணும். ரெண்டாவது கலரா இருக்கணும். ஏன்னா ஆப்பிள்னா ஓகே, மேங்கோனா எல்லோ, ஓகே, சாத்துக்குடினா கிரீன். ஓகேங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒரு சுவையா இருக்கணும். ரெண்டாவது அது ஒரு நிறமா இருக்கணும். மூணாவது யாரா சொன்னது? ஒரு அழகா ஒரு ஷேப். ஓகே, ஒரு பழத்துக்கு ஒரு 3 குணாதிசயம். என்னது? ஒரு நல்ல ஷேப்ல இருக்கணும். ஆப்பிள்னா இந்த ஷேப், ஒரு ரவுண்ட் ஷேப்ல தான் ஒரு இருக்கணும். ஆரஞ்சுனா இந்த ஷேப்ல இருக்கணும். மேங்கோனா இந்த ஷேப்ல இருக்கணும். அப்புறம் கலர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ருசி. இந்த 3 குணாதிசயம் ஒரு அந்த 9 ஃப்ரூட் நமக்கு இருந்துச்சுன்னா, இது எப்படின்னா வெளியே இருந்து பார்த்தவங்களுக்கு இந்த 3 விதமா தான் தெரியும். ஓகே, இவங்க கொஞ்சம் சுவையா இருப்பாங்கப்பா, இவங்க பழகி பார்க்கலாம். இவங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு ஷேப்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க நிலைத்திருக்கிறதுனால இவங்க ஒரு ஷேப் இருக்கு. அப்புறம் இவங்க கிட்ட ஒரு கலர் இருக்கு. ஹல்லேலூயா. நான் உலக பிரகாரம் கலர் சொல்லல, அந்த குணாதிசயம் இந்த 9 கனிகள் நம்ம கொடுக்கிறோம். ஆண்டவர் நிலைத்திருக்கும் போது இந்த 9 காரியங்கள் நமக்குள்ள காணப்படும். ஏன்னா அதான் அந்த வசனம் சொல்றது, இதை விட பெரிய பிரமாணம் ஒண்ணுமே இல்லை. நீங்க அவங்கள நிலைத்திருக்கணும்னா இந்த 9 கனிகள் கொடுக்கலாம் நம்ம இருக்கணும். அந்த 9 கனிகள் கொடுக்கலாம் நம்ம இருக்கும் போது என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரூட், இந்த 3 காரியம் ஓகேங்களா, the color, shape and the taste, 3 காரியம் அந்த ஃப்ரூட்குள்ள இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரூட் என்ன பண்ணும்னா, என்ன பண்ணும்? இந்த 3 ஒரு ஃப்ரூட்ல இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
அது மத்தவங்களை கவர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? அது மத்தவங்களை கவர ஆரம்பிக்கும். இது மூணுமே இருக்கு. இந்த சர்ச்சுக்கு போறவங்களுக்கு இவங்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் பா, இவங்கிட்ட வந்து கேட்கலாம், வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்டுக்கு இந்த மூணு காரியம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மேலே பறக்கிற பறவைக்கு ஒரு மேக்னெட்டிக் புல் மாதிரி இழுக்கும். இந்த ஃப்ரூட் நல்லா இருக்கு, வந்து அந்த ஃப்ரூட்டை அந்த பறவையும் சாப்பிடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்ககிட்ட இந்த 9 குணாதிசயம் உங்ககிட்ட காணப்பட்டுச்சுன்னா அடுத்த வாரத்துல தனியா வர மாட்டீங்க. புரியுதா? ஹல்லேலூயா. நீங்க மத்தவங்களை கவர்ந்து இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ சொல்லி ருசி பார்ப்பதற்கு மத்தவங்களை நீங்க கூப்பிட்டு வருவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தனியா வந்தீங்கன்னா இந்த 9 காரியம் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்னா மத்தவங்களை கவர ஆரம்பிக்கணும் இந்த குணாதிசயம் மூலமா. நாட் பிகாஸ் ஆஃப் லாக்மே பியூட்டி காம்பேக்ட்னால கிடையாது, லிப்ஸ்டிக்னால கிடையாது, நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்னால கிடையாது. இந்த 9 குணாதிசயம் மூலமா இவர்தான் உண்மையான கடவுள், இவர்தான் உண்மையான கர்த்தர் சொல்லி நம்ம மத்தவங்களை கவர்ந்து அவங்களும் இதை வந்து பார்க்க நம்ம ஆசைப்படணும். ஏன்னா வசனம் எல்லாரும் சொல்லுது, எல்லாருமே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த உட்கார்ந்து பிரசங்கிக்கப்படுற மட்டும் கிடையாது, நீங்களும் ஆத்ம பாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஃப்ரூட் மேல டேஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரூட்ல என்ன காணப்படும்? பறவை வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்? அந்த விதைய எடுத்து எங்க போடும்? அங்க அந்த விதைய போடும். விதை போட்டதுக்கு அப்புறம் அந்த விதைக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விதைக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் வர ஆரம்பிக்கும். சோ விதை ஓகேங்களா? சீட் அப்படின்னா என்ன சொல்ல முடியுமா? விதை அப்படின்னா ஆவிக்குரிய விதமா, விதை அப்படின்னா இந்த 9 குணாதிசயம் நம்மகிட்ட காணப்படும் போது டேஸ்ட் இருக்கும், ஷேப் இருக்கும், கலர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விதை ஓகேங்களா? சோ இந்த குணாதிசயம் மூலமா மற்றவங்களை கவர்ந்த நம்ம அந்த விதை ஓகேங்களா, அந்த விதைய அப்படியே அடுத்த ஒவ்வொரு இடத்துக்கு அது ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் ஓகேங்களா? விதைங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல இருந்த போது ஓமையா சொன்னாங்க, விதைங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க, தேவனுடைய வசனம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இந்த 9 குணாதிசயம் மூலமா நீங்க ஃபுல்ஃபில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து உங்களை கவர்ந்து உங்ககிட்ட இருந்து இப்ப யாரு தேட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கே தெரியாம இத படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. 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 அந்த விதை இருக்கும்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகள், ஏன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? யாராவது படிக்கலாமா? 8:11. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். விதை தேவனுடைய வசனம். வசனம்னா என்னங்க? ஆண்டுடைய வார்த்தை. இதான் வந்து யோவான் 1:1. அது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஹல்லேலூயா. இந்த பலன்கள் கொடுக்கிற நம்ம அதோட அல்டிமேட் விதை என்ன? தேவனா இருப்பார். அதை சாப்பிட்ட பீப்புள் திரும்ப உலகத்துக்கு போயிட்டு அந்த விதை திரும்ப முளைக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சுச்சுன்னா திரும்ப என்ன ஆகும்? திரும்ப செடி முளைக்கும், திரும்ப வெளிய செடி தெரியும், உள்ள வேர். ஒரு விதைக்குள் 1000 விதைகள் இருக்கு. ரைட். புரியுதா சொல்றது? இப்போ நீங்க இந்த 9 குணாதிசயம் பழங்கள் மட்டும் நீங்க அது ஒண்ணு கொடுத்தா போதுங்க. அதுல இருந்து வர விதை மூலமா 1000
அடுத்த மரம் வளர ஆரம்பிக்கும். ஹalleluya ஹalleluya. சோ அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் வேற யாரும் இல்லைங்க, ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைனா அவர்தான் வார்த்தையா லகனம் இருக்கார். ஹalleluya. அந்த வார்த்தை உள்ள போகும்போது மேல முளைக்க ஆரம்பிக்கும், கீழே வேறு விட ஆரம்பிக்கும். சில பிரச்சனைகள் அதுக்காக லூக்கா 8 ஃப்ரீயா இருக்கும்போது அதிகாரம் பற்றி பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அது ஏற்கனவே இந்த ஓமை சொல்லி நான் சொன்னா திரும்ப உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சு. ஓகேவா? சோ சில விதைகள் வலி 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 அறிய உண்டாம், சில விதை அற்பாறை நடுவுல, சில விதை விற்க நடுவுல, சில விதை நல்ல நேரத்துல. ஓகேவா? அந்த விதை எங்க விழுதுன்னா அவர் பார்த்துப்பாரு, அதுக்கு ஏத்த மாதிரி அவரு பார்த்துப்பாரு. புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்னா கனி கொடுக்கலாய் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஹalleluya ஹalleluya. அப்ப கனிகள் மூலமா நிறைய பேர் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு விதை எடுத்துட்டாங்க. ஹalleluya ஹalleluya. அப்படி விதை எடுத்துட்டு போயிருந்தா சில பேர் சும்மா காதலும் கேட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் எங்க கற்பாறை நடுவுல நான் பிரச்சனை மட்டும் வந்திருப்பாங்க போயிருக்கும். சில பேர் முட்களோட அவங்க டெய்லி பிரச்சனையோட வந்துட்டு இருப்பாங்க. ஆனா சிலர் என்ன ஆகும்னா சில விதைகள் நீங்க கனி கொடுத்துட்டே இருக்கல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியாம அந்த விதை எங்க போய் உள்ள போகுது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மளுடைய வேலை என்னங்க? அவங்க நிலைத்திருந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கணும். கனி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அதுல இருக்கிற விதை ஒரு நல்ல நிலத்துல விழும். நல்ல நிலத்துல விழும்போது நம்ம டீச்சர் ஆக்கி சொன்னாங்க, ஒரு விதைக்குள்ள 1000. ஓகேங்களா? வசனம் என்ன சொல்லுதுன்னா அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அது மட்டும் கரெக்டான இடத்துல விழுந்துச்சுன்னா 1 100. ஹalleluya. ஒரு விதை நல்ல நிலத்துல மட்டும் விழுந்துச்சுன்னா இப்படிக்கு 100, திரும்ப 100, ஒரு 100 நல்ல நேரத்துல விழுந்தா 10,000. ஹalleluya. சரி, 1,00,000. புரியுதா? it start multiplying. அதுக்கு பேஸ் என்னன்னா அவர்தான் ஆண்டவர் சொல்லி அறிந்து கொள்ளணும். இரண்டாவது காரியம் அவர்ல நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும் போது கனிகளை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஹalleluya. கனிகளை கொடுத்துட்டே இருங்க. அது ஒண்ணுதான் ஆண்டவர் இந்த விசுவாசிகளுக்கு அவர் எதிர்பார்க்கிறது. ஹalleluya. நீங்க அந்த கனிகளை மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அப்படி பறந்து போறவங்க வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சுவை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஃப்ரூட் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஓகே, வந்து பாருங்கள். ஓகே, அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது வெறும் கலருக்காக இல்ல சுவைக்காக ஷேப்புக்காக வந்த பீப்புள் அவங்களுக்கே தெரியாம அந்த விதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல விதைக்க ஆரம்பிச்சு அவங்க மனசுல விதைக்க ஆரம்பிச்சாங்கன்னா that will give நிறைய விதமான அரும்புகளை தருமா. ஒண்ணு 100 பலன் தரும். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு நான் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா இந்த 9 கனிகளை கொடுக்கணும். முதல்ல அவங்க நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தா என்ன ஆகும்னா அது என்ன சொல்லுது? யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? யோவான் 15:2 என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹalleluya ஹalleluya. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே கனி கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்ன அடுத்த அக்கில போற்றாதீங்க ஆண்டவரே. எனக்கு தெரியும் நான் யார நிலையில இருக்கிறேன் உங்கள. ஏன்னா நான் ரொம்ப நெகட்டிவா நற்குணமா இருக்கணும், ரொம்ப நெகட்டிவ் பேசக்கூடாது. நம்ம எல்லாமே நீ கனி கொடுக்கல அது என் மேல இல்லை.
நம்மளோட வேலை என்ன? நான் கனி கொடுக்கணும். அப்படி கனி கொடுக்கணும் நான் மாட்டணும். ஓகேங்களா? அப்படி நல்ல கனிகளை நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த தோட்டக்காரன் வந்து நீ கனி கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. கனி கொடுக்க ஒரு பூ விட்டா போதும். வீட்டுல நிறைய பேர் செடி வளர்த்துருக்கீங்களா? ஒரு பூ வாங்கினா போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுவோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஆடு மேய்ஞ்சிட கூடாது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அந்த மரத்தை சும்மா கண்டுக்கவே மாட்டோம். கொஞ்சம் பூ விட்டா போதும் ஒரு வேலி அடிக்கிறது, அது கரெக்டா தண்ணி விடுறது. இதெல்லாம் யார் பார்த்துப்பாருன்னா பரமபிதா பார்த்துப்பாங்க. நம்மளோட வேலை அவங்க நிலைத்திருந்து தண்ணி கொடுக்க ஃபர்ஸ்ட் பிரயாசப்படுவோம், பூ விட்டுருவோம், கனி வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனிகளை கொடுக்கும் போது அந்த கனி விதையா மாறுகிறது. விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் திரும்ப மரமாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. அப்படி பண்ண ஆரம்பிச்சா போதுங்க, ஆத்மா ஆதாயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். திரும்ப 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 இது ஸ்டார்ட் கன்வர்ஷன்ஸ் நடக்க போகுது. இந்த கிறிஸ்துவம் ஓகேங்களா, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொண்ட மக்கள் இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது 1 100 100 1 லட்சமா 1 லட்சம் 10 கோடியா மாறிட்டே இருக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு பாடல் பண்ண டாடி இருந்த அந்த ஒரு பாடல் கூட பாடி நம்ம முடிக்கப்படும். ஆதியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை நட்பு சுவாசம் சத்தம் பிச்சை அடக்கதெல்லாம் பாடுவோம். ஆதியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை நல்ல வேலைக்கா நன்றி. அதோடைய விஷயமா கேட்டால இந்த மாதத்துக்காக ஒரு வாக்குதத்தை குறித்து கொடுத்திருக்கீங்க. நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுவே கடந்த நாட்கள்ல சொன்ன தேவ வாக்கு பிரகாரம் நீங்க தான் தேவன் சொன்னாங்க அறிந்து கொள்வோம். உட்பட நாங்கள் நிலைத்து இருக்கும் போது அவங்களுக்காக இந்த கதைகள் கொடுக்கலாம் நாங்கள் இருக்க ஒரு விஷயம். திரும்ப அந்த ஒரு சைக்கிளை நாங்கள் நிர்வாகம் பண்றோம். அதுல நல்ல கனியானதுக்காக ஒரு விதை இருக்கிறது. அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுக்குள்ள 100 திணை அதுக்காக பல மடங்கு அது திரும்ப மரமா மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கதை எங்க போகுதுன்னு நான் கவலைப்பட வேண்டாம். அதுக்காக அந்த 8ஆம் அதிகாரம் நீங்க என்ன சொல்றீங்க, கதை எங்க வேணா விழட்டும், வலியர்க விழட்டும், கற்பால விழட்டும், உள்பில்களை விழட்டும், நல்ல விதத்துல விழட்டும், நம்மளோட வேலை கனிகள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோட ஒரு விஷயங்களை பண்ணீங்க. அதுவே 9 காரியம் எங்களுக்குள்ள இல்லைன்னா ஒரு விஷயங்களை நம்ம பரிசோதித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. செல்ஃப் எக்ஸாமின் நாங்க பண்ணிக்கொள்ள உதவி செய்யுங்க. அதுவே இந்த காரியங்கள் திரும்ப 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 நடக்கத்தாவ அன்பு எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க. நடக்கத்தாவ நாங்க சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. நடக்கத்தாவ சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க. நடக்கத்தாவ அதுவே நீங்க பொறுப்பா இருக்க உதவி செய்யுங்க. நடக்கத்தாவ தைரியமா இருக்க உதவி செய்யுங்க. நடக்கத்தாவ நற்குணமா இருக்க உதவி செய்யுங்க. விசுவாசத்துக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க. சாந்தமா இருக்க உதவி செய்யுங்க. நடக்கத்தாவ கடைசியான கட்டவே நாங்க அதுக்கு இச்சை அடக்கப்பட எனக்கு இந்த காரியம் போதும். மத்த காட்டப்படி பொருளாசைகளை கண்டில்லாத அளவு பார்த்து கொள்வதால இந்த 9 ஃப்ரூட்ஸ் 9 பழங்களை நான் கொடுக்கிறவளா இதை மாற்றுறேன். ஏதாவது ஒரு சில காரியங்களோடு இல்லைன்னா ஒரு விஷயம் பண்ணீங்க திருமணத்தாங்க அந்த கனிகளை நம்ம கொடுக்க நீங்க ஒரு செய்யுங்க. நீங்க கூட இருக்கிற விசுவாச மக்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஏதாவது பர்சனல் காரியம் கரையான ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க. நாங்கள் தொடர்ந்து அதுக்கு கனி கொடுக்கையா நம்ம மாற உதவி செய்யுங்க. எங்களை பார்த்து நிறைய பேர் அதுக்காக அதுக்காக உண்மையே வர உதவி செய்யுங்க. நிறைய பேர் நம்ம கவர்ந்து உண்மையை இருக்க ஒரு உதவி செய்யுங்க. இந்த 9 குணாதிசயங்களும் நம்ம விளக்க உதவி செய்யுங்க. நீங்களே கூட இயேசு மஞ்சளுக்கும் நல்ல பிதாவே என்னோட பேசலாம் சொல்றவங்கள சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை
பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஹalleluya. சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி கனி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நாளை தேவன் நம்மோட பேசிருக்கிறாங்க. இந்த 9 விதமான கனிகள் நம்ம கூட இருக்குதான்னு சொல்லி இந்த நாளில நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்வோம் சொன்ன கிருபை நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால், தயவு இல்லாவிட்டால் நம்மளால் வாழவே முடியாது. இந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து வந்திருக்கிறாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya. மறுபடியும் சப்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா ஹalleluya, ஹalleluya. அன்பின் தோப்பன அருமையான மனமோஷம் கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதப்பா. ஒரு அழகான பாடல்களை நம்ம கேட்ட ராஜா, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் அப்பா முடிவில் வந்து பிரசன்னம் எங்கள் மத்தியில நிறைவாய் தங்கினவரையால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மழையிலும் கர்த்தாவே, இந்த 5 நாட்கள் ராஜா அதிகமான மழையினால தேசத்தின் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட போதிலும் நீர் எங்களை ஒருவரும் கர்த்தாவே ஒருபோதும் கைவிடாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்தீரே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்ப கர்த்தாவே, பிறந்த நாளை கண்ட பிள்ளைகளுக்காய் காணப்பட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா இந்த நாளை கர்த்தா பிறந்த நாளை காண்கிற கர்த்தாவே ஐயாவுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, மதிக்காய் ஜெபிக்கிறோம், சலமிக்காய் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வயதை கூட்டி கொடுத்திருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த சில்ட்ரன்ஸ் டேவிலே கர்த்தாவே வந்திருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பிள்ளைகளை இன்னும் நீங்க ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. அநேகருக்கு கர்த்தா ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் குழந்தைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, சங்கீத பகுதியில் நாம மயப்பட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல் பகுதியில் நாம மயப்பட்டபடியால் நன்றி சொல்லுகிறோம். துதி நாளை நாம மயப்பட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். வாசித்த பிள்ளைகளுக்காய், ஜெபித்த பிள்ளைகளுக்காய், சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையில இன்னும் அற்புதமான சாட்சிகளை ஏற்படுத்தி தாங்க ராஜா. விசேஷமாய் கர்த்தா திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் அவருடைய மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றி தாங்க. நம்ம கர்த்தா வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தாங்க ராஜா. இந்த மழையினால் அநேக வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறப்பா. கர்த்தர் இந்த பிள்ளைகளை அந்த வீடு சீர்த்து கர்த்தா பண்ணக்கூடிய கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஆயத்தப்படுத்தி தாங்க. அவங்க கர்த்தாவே, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கூட ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தா மன விருப்பத்தை என் தேவனை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிற தாங்கிற கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க ராஜா. அப்ப இப்போது நீர் கொடுக்கிற சிறு பகுதியை ஊழியத்துக்காய் பிள்ளைகள் விதைத்திருக்கிறாங்க. விதைத்த கரங்களை நீர் ஆசீர்வதித்து பல மடங்காய் நீர் அவருக்கு திருப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையில மகனை மறைத்த ஆவியானவரை வெளிப்பட்டபடியால் நன்றி சொல்லுகிறோம். வாழ்க்கையில கர்த்தாவே கனி கொடுக்கிறதை குறித்து ராஜா நீர் மகனோடு இடைப்பட்டபடியால் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல வல்லமையாய் பயன்படுத்துங்க. கிளை சபைகளுக்காய், விசுவாச மக்களுக்காய், போதர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அப்ப கர்த்தாவே, இந்த நாளை கெல்லி சபையில நடக்கிற திருவிழா ஆராதனை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். விசுவாச மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். குருவாஞ்சல் சபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பள்ளிப்பட்டு சபைக்காகவும் அந்த இடத்துல நடக்கிற அந்த 3 கர்த்தாவே சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையில்லாம கர்த்தர் சந்திங்க. சிறுவர் இல்லத்தையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பப்ப விசேஷமாய் கர்த்தாவே, இப்பொழுது இந்த ஆராதனை ஆரம்பம் ராஜா முடிவு பண்ண பிரசனம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் தங்கினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது நாங்க சமாதானத்தோடு கடந்து செல்ல தேவ ஆசீர்வாதம் அப்பப்ப நிறைவாய் பெற்று உமக்காய் பிள்ளைகள் வாழ்ந்து எழுப்பி பிரகாசிக்க கிருபைத்தாங்க. வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் வருமானமே கர்த்தர் ஆசீர்வதிக்க. குடும்பத்துல தெய்வீக சமாதானத்தையும் நன்மைகளை நீர் கட்டளையிட வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த வாரத்துல நடக்க போகிற கர்த்தாவே, அந்த கர்த்தாவே பிறந்த நாள் குடும்பத்தாய் சொல்லிக்கிறோம். நாளை தினத்தில் நடக்க போகிற அந்த ஸ்தோத்திர ஆராதனைக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவ இரக்கம்,
தேவ கிருபை பிள்ளைகளோடு நிறைவாய் இருந்து பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்ப கடந்த நாட்டிலே சுகமேனமா இருந்த ஐயாவுக்கு ஏற்படுத்த சுகத்துக்காய் நன்றி சொல்லுங்கவையா நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய ஊழியங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் நான் தோப்பனே. ஹல்லேலூயா. ஒரு மணி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.